அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஐசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே செய்து முடிப்பார். உன் நிந்தை கர்த்தராலே ஜெயமாக முறியடிக்கப்படும். உங்கள் அவமானங்கள் இயேசு கிறிஸ்துவாலே ஜெயமாக முறியடிக்கப்படும். உங்கள் தலைகுனிவுகள், உங்களுடைய வெட்கங்கள் இயேசுவினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவர் ஜெயித்தவர், ஜெயிக்கிறவர், ஜெயித்து கொண்டிருக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், கடன் பிரச்சனையால் தவித்துக் கொண்டிருக்கிற நிந்தனை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக மாற்றி தருவாருங்க. வேலையில் உயர முடியாமல், மேற்கொள்ள முடியாமல் கஷ்டத்தை அனுபவிக்கிற நீங்கள், உங்கள் வேலையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க. திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ வருடங்கள் கடந்து போனது. நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உன் கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிசினஸ்ல தலையை நிமிர்த்தி கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் பிசினஸ் இனி ஆசீர்வதிக்கப்பட்ட உயரும். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற என் கனத்துக்குரிய ஊழியக்காரனே, எந்நேரம் அடிக்கப்படுகிறோம், எந்நேரம் நிந்திக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நிந்தையை நீக்குவார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் நிந்தித்தாங்க கோலியாத்து. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 5 அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எண்ணித்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்துடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். ஆமென். இராணுவங்களின் யுத்தங்களை நடத்துகிற கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 நாள் நிந்தை, அவமானம், நிந்தித்து பேசின தூசண வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவு கட்டினாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு முடிவை கட்ட போகிறார். கர்த்தர் உன் நிந்தையை ஜெயிக்கக்கூடிய தாவீதுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளும் இறங்கி வந்து, தாவீதோடு இருந்த கர்த்தர் உனக்குள்ள இருந்து உனக்கு விரோதமாய் பேசுகிற சத்துருக்களை, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கோலியாத்துக்களை, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பெலிஸ்தியனை, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதர்களை கர்த்தர் ஜெயிக்கும்படிக்கு உன் கையை உயர்த்துவார். உனக்கு கிருபை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய ஜெப ஆவியனுக்குள்ளே கொடுத்து சத்துருக்களை ஜெயிக்கிற ஆலோசனை கொடுத்து கர்த்தர் தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல ஏலா பள்ளத்தாக்கிலே நீங்களும் ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அந்நாட்களுக்கு பிறகு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள் எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களின் மேல் கடாட்சமானார் என்று சொல்லுகிறார். நிந்தை நீக்கப்பட்டதுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்த சகரியா உடைய மனைவி எலிசபெத், அவர்கள் இருவரும் கர்த்தரின் சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஊழியம் செய்கிறவர் கர்த்தருடைய கட்டளை சரியா கை கொள்றாரு, தேவனுடைய பிரமாணத்தை சரியா கை கொண்டு நடக்கிறாரு, குற்றமற்றவராக நிற்கிறாரு, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவராக நிற்கிறாருங்க. ஆனால் ஊழியம் செய்கிறத சோர்ந்து போகல.
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதுல சோர்ந்து போகல, தேவனுக்காய் உழைக்கிறதுல சோர்ந்து போகல. குழந்தை இல்ல, நிந்த அவமானம், குழந்தை இல்ல, ஆனாலும் ஊழியத்தை செய்யறாருங்க, ஆனாலும் ஊழியத்தை செய்யறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நிந்தனை அவமானங்கள் வந்தாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், குறைவுகள் வந்தாலும், தொய்வுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நாம் உறுதியாய் தேவனுடைய சத்தியத்துல குற்றமற்றவர்களாக, நீதி உள்ளவர்களாக நாம் இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் உனக்கு நிறைவேற்ற வேண்டிய அற்புதங்களை, அதிசயங்களை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்காய் நீங்கள் வேலை செய்யும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருக்காய் நீங்கள் எதையும் கொடுத்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு அதை திருப்பி கொடுப்பாருங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருந்த சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற, தேவனுடைய வழியை செவைப்படுத்துகிற, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன் பிறந்தாருங்க, தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிக்கையாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா ஜனங்களுடைய இருதயத்தை திருப்புகிறவராக, ரட்சணத்தை குறித்து அறிவிக்கிறவராக, பாவத்தை கண்டிக்கிறவராக யோவான் ஸ்நானகன் பிறந்தாருங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார், வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போறாரு. உன் கண்ணீர் மாறப்போகிறது, உன் துக்கம் மாறப்போகிறது, உன் நிந்தை மாறப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாட்கள் வந்து விட்டது. அந்த நாட்களை கர்த்தர் உனக்கு அற்புதமாக ஜெயமாக மாற்ற போகிறார். உன் நிந்தை ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார், உன் அவமானத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார், உன்னுடைய வெட்கத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். அடுத்து யோசுவா 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 5:9 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்து நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. நிந்தை புரட்டி போடப்பட்டது, நிந்தை மறக்கப்பட்டு போனது, நிந்தை அழிக்கப்பட்டது. நிந்தை அவர்கள் வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் கர்த்தர் மாற்றி போட்டார். 430 வருஷம் நிந்தங்க, 430 வருஷம் வேதனை, 430 வருஷம் அடிமைதனம், 430 வருஷம் கூக்குரல், 430 வருஷம் உபத்திரவம், 430 வருஷம் ஒடுக்குதலுங்க. அத்தனை ஆண்டுகள் ஒடுக்கப்பட்டார்கள். கர்த்தர் எழுந்தருளினார், கர்த்தர் இறங்கி வந்தார், மோசே அனுப்பினார், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைதனத்தில் விடுதலையாக்கினாருங்க. பார்வோனை ஒரு கூட்டத்தை மகிமையாய் வெற்றி சிறந்தாய் மாறினதுங்க. நிந்தையை புரட்டி போட்டார். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளே கர்த்தர் அவர்களை நடந்து போக வைத்தார். யோர்தானை 2ஆக பிரித்தார். அவர் தேவனை துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததுங்க, இடிந்து விழுந்தது. தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவர்களுடைய நிந்தை மீது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அடிமதனத்தின் மீது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. எல்லா துன்பங்கள், உபத்திரங்கள் மீது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாருங்க. அவருடைய கூக்குரல் மீது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு என் நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு சிறைப்பட்டிருக்கிற எதெல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை ஒடுக்கிறதோ, நீங்கள் பெருக முடியாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை காணாதபடிக்கு, நீங்கள் பெற வேண்டிய சுதந்திரத்தை, வாக்குத்தத்த தேசத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எதெல்லாம் தடுக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தர் மகிமையாய் அழித்து போடுவார், மகிமையாய் வெற்றியை கொடுப்பார். அந்த சத்துருக்களை நீ காண மாட்டாய். இன்று காண்கிற எகிப்தினை நீ காண மாட்டீர்கள், கர்த்தர் அழித்து போடுவார். அடுத்து நெகேமியா 1:3, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கும் இடிப்பட்டது, அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அப்பொழுது அதை கேட்ட பொழுது சில நாளாய் உபவாசித்து அழுத நெகேமியா. என்பதே பிள்ளைகளே, தேசம் பாவத்தில் விழுந்து விட்டது. தேசத்து ஜனங்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள்.
தேவனுடைய கோபம் தேசத்தை அழித்து போட்டது. தேவனுடைய கோபம் ஜனங்களை அழித்து போட்டது. இப்பொழுது மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் தான் மீந்திருக்கிறவர்கள். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர். ஆனால் அவர்களோ தங்கள் தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிந்தையை, அவமானத்தை நீக்கும்படிக்கு கர்த்தர் நெகேமியாவை கர்த்தர் அனுப்புகிறார். ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க செய்கிறார். கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. நெகேமியா 2:17 பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் கிடக்கிறதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டடிக்கப்படுகிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவார்கள் என்று சொல்லி ஜனங்களை அழைத்தார். தங்கள் சிறுமை, தங்கள் நிந்தையை நீக்கும்படிக்கு நெகேமியா சொன்ன வார்த்தை கேட்டு மீதியாய் நிந்தையை தீங்கு அனுபவிக்கிற ஜனங்கள் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது 52 நாளுக்குள்ள. இந்த 52 நாளுக்குள்ள கட்டி முடித்த பிறகு தேவன் அவர்களை நிந்தையை மாற்றினார், அவருடைய கண்ணீரை மாற்றினார், அவருடைய போராட்டங்களை மாற்றினார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்தில் 10 சொல்லப்படுற பின்பு அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானவர்களை புசித்து மதுரமானை குடித்து ஒன்றுமில்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நெகேமியா தேவனுடைய ஆலயத்தின் நிந்தையை மாற்றினார். நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை மாற்றி அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும்படி செய்து நெகேமியா எழுந்தருளி முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுற அளவுக்கு கர்த்தர் நெகேமியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. தேச தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தேசத்துல சமாதானம் இல்லை. தேசம் இன்றைக்கு வலிவி போய் கொண்டிருக்கிறது. பிசாசின் பிடியில விழுந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எல்லா ஜனங்களும், வயதானவர்கள், திருமணம் முடித்தவர்கள் எல்லாரும் பிசாசின் பிடியில சிக்கி தவிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை அழிக்கப்பட பிசாசு அவர்களை நரகத்துக்கு கொண்டு போக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நீயும் நானும் நெகேமியாவை போல மாற வேண்டும். நெகேமியா போல எழுந்தருள வேண்டும். நெகேமியாவை போல தேசத்துக்காய் பாரப்பட வேண்டும். நெகேமியா போல தேசத்துக்காய் கண்ணீர் வடித்து அழ வேண்டும். தேசத்திற்காய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். தேசத்து ஜனங்களை சீர்படுத்துவது நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. ரோமர் 15:3 கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அவர் நம்முடைய நிந்தனைகளை, நம்முடைய அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 25:8 படி தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் எல்லா முகங்களில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேல் இருக்கிற நிந்தையை கர்த்தர் நீக்கி போட்டார். கல்வாரி சிலுவையில உரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மீது வெற்றி சிறந்தார். ஆமென். நம்முடைய நிந்தைகளை கர்த்தர் ஜெயித்திருக்கிறார். நீங்களும் ஜெயிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். உங்கள் குடும்பம் ஜெயிக்கும். உங்கள் வேலையில ஜெயிப்பீர்கள். உங்களுடைய பிசினஸ்ல நிந்தையை ஜெயிப்பீர்கள். உங்களுடைய ஊழியத்தில் நிந்தையை ஜெயிப்பீர்கள். எங்களை ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வர்றப்பா ஆண்டவரே, நிந்தனைகளை, அவமானத்தை ஆண்டவரே சகித்துக் கொண்டிருக்கிற, அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையில ஆண்டவரே, வியாதியில, தோல்வியில, பலவிதமான சோதனைகள்ல, பலவிதமான ஆண்டவரே சிக்கலில சிக்கி தவிக்கிற, நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவர்களுடைய ஒவ்வொரு தலையும் நிமிரத்தக்கதாய் அவர்கள் நிந்தையை நீக்கி கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவே, நீர் அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.